நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். யோகா செய்து அசத்திய பிரதமர், கவர்னர். நாடு முழுதும் 11வது யோகா தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்த பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உட்பட 3 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா செய்தனர். கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியாக இது நடத்தப்பட்டது. నెమ్మదిగా శ్వాస తీసుకుంటూ 2 చేతులను ముందుకు స్ట్రెచ్ చేయండి और श्वास छोड़ते हुए दोनों हथेलियों को छाती के पास लेके आइए चंडी और धीरे से सांस भरते हुए सामान्य स्थिति में आइए. श्वास తీసుకుంటూ సాధారణ స్థితి neck muscles को रिलैक्स करने का. பின்னர் பேசிய மோடி, உலக மக்களின் அன்றாட அங்கமாக யோகா மாறியுள்ளது. யோகா உலக அமைதிக்கான வழியை காட்டுகிறது. மிகப்பெரிய மருத்துவ நிறுவனங்கள் கூட யோகா குறித்து தீவிர ஆராய்ச்சி செய்து வருகிறது. மனதை சமாதானப்படுத்த யோகா உதவுகிறது. யோகாவை நாம் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவோம் என கூறினார். மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியில் நடந்த யோகா நிகழ்ச்சியில் கவர்னர் ரவி பங்கேற்று யோகா செய்தார். 51 தண்டால் எடுத்து அசத்தினார். 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. கோவை மதுகரை பகுதியில் உள்ள ஒரு பள்ளி மாணவ மாணவிகளுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி யோகாசனம் செய்தார். திருநெல்வேலி அழகர் நகர் பூங்காவில் நடந்த யோகா தின நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் யோகாசனம் செய்தார். யோகா, தியானம், மூச்சு பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து மக்களுக்கு விளக்கப்பட்டது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவரது வீட்டில் யோகா பயிற்சி செய்தார். யோகா பயிற்சி செய்வது உடல் மற்றும் மனநல வாழ்வை மேம்படுத்துவதோடு சுவாசத்தை சீரமைப்பது, மன அழுத்தத்தை குறைப்பது என அன்றாட வாழ்வை மேம்படுத்துகிறது. அனைவரும் யோகாசனம் செய்வோம், நமது உடலையும் உள்ளத்தையும் மேம்படுத்துவோம் என அண்ணாமலை கூறியுள்ளார். இதேபோல் நாடு முழுதும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் யோகா செய்தனர். அவங்க மாநாடு நடத்தினா இவங்களுக்கு ஏன் வலிக்குது? திமுக அரசு மீது மக்கள் வெறுப்பில் உள்ளனர். அதை மடைமாற்றம் செய்வதற்காக கேலி சித்திரங்களை திமுகவினர் வெளியிடுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஒவ்வொரு அமைப்பும் அவர்கள் விருப்பப்படுகின்ற தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயகத்தின் உரிமை. அந்த அடிப்படையில் மனைவி மகள்களை தீர்த்து கட்டிய கணவன் அருப்புக்கோட்டையில் பரபரப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள திருவிருந்தாள்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தரவேலு, வயது 45. இவருக்கு 35 வயதான பூங்கொடி என்ற மனைவியும் 10 வயது 7 வயதில் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். 15 ஆண்டுகளாக வெளிநாட்டில் பணிபுரிந்த சுந்தரவேலு சொந்த ஊருக்கு திரும்பி கடந்த 6 மாதமாக விவசாயம் செய்து வந்தார். சுந்தரவேலு ஊருக்கு வந்ததிலிருந்து மனைவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்தார். இன்று காலை நடந்த தகராறில் வாக்குவாதம் முற்றி ஆத்திரமடைந்த சுந்தரவேலு மனைவி மற்றும் 2 குழந்தைகளை அரிவாளால் வெட்டிக் கொன்றார். பின்னர் அருப்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தனர். அங்கு சுந்தரவேலுவின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தனர். இதையடுத்து 3 பேரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் எஸ்பி கண்ணன் ஆய்வு செய்தார். போலீசார் சுந்தரவேலுவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதியில் குவிந்த பக்தர்கள், தரிசனத்துக்கு 24 மணி நேரம் காத்திருப்பு.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆனி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இலவச தரிசனத்தில் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பின. இதனால் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனது. 300 ரூபாய் சிறப்பு கட்டண வரிசையில் 5 மணி நேரமும், திருப்பதியில் வழங்கப்படும் இலவச சர்வ தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் 6 மணி நேரமும் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். அலிபிரி மலைப்பாதை வழியாக பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் கூட்டமும் அதிகமாக உள்ளது. அலிபிரி சோதனை சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தரிசனத்துக்காக வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு சாம்பார் சாதம், உப்புமா, பால் வழங்கப்பட்டது. கூட்டம் அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தேவஸ்தான அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒற்றை இலக்கத்தில் மாணவர் உள்ள பள்ளிக்கு மூடு விழா நடத்த திட்டமா? மறைமுக கணக்கெடுப்பால் அச்சம். அரசு வழங்கும் நலத்திட்டங்களால் கல்வித்தரம் உயர்ந்து ஆரம்ப பள்ளிகளில் இந்த ஆண்டு 3.12 லட்சம் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மழலையர் வகுப்புகளில் 22,757 குழந்தைகள் சேர்ந்துள்ளனர் என கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பல்வேறு கிராமங்களில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் இன்னும் மாணவர் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் உள்ளது. கொடைக்கானலில் சமீபத்தில் நடந்த தொடக்க கல்வி அதிகாரிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக ஒற்றை இலக்க மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட அரசு பள்ளி விவரங்களை சேகரிக்கும்படி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்களுக்கு வாய்மொழி உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் பட்டியல் ஆசிரியர்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் பரவி வருகிறது. இது ஆசிரியர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஒற்றை இலக்க மாணவர் பள்ளிகளை அருகே உள்ள அரசு பள்ளிகளுடன் இணைக்கும் முயற்சி நடந்தது. அதற்கு அரசியல் ரீதியாக கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் முயற்சி கைவிடப்பட்டது. தற்போது அதுபோல் பள்ளிகளை கணக்கெடுக்க உத்தரவிட்டதன் வாயிலாக அதிகாரிகள் பரிந்துரையால் ஒற்றை இலக்க மாணவர் அரசு பள்ளிகளை மூடும் முயற்சி நடக்கிறதா என சந்தேகம் எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆசிரியர்கள், கல்வியாளர்கள் கூறியதாவது: முதல்வர் ஸ்டாலின் எங்கு பேசினாலும் கல்வியும் சுகாதாரமும் திமுக ஆட்சியின் இரு கண்கள் என்கிறார். அமைச்சர் மகேஷ் அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளமல்ல, பெருமையின் அடையாளம் என்கிறார். அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்களை அரசு வெளியிடுகிறது. ஆனால் மாணவர் எண்ணிக்கை ஒற்றை இலக்கம் கொண்ட பள்ளிகள் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. இப்பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகளின் தவறான ஆலோசனையால் பள்ளிகளுக்கு மூடு விழா நடத்தினால் எதிர்ப்பு கிளம்பும் என அவர்கள் கூறினர். என் பொண்ணை கொன்னுட்டானே, உருக வைக்கும் தாயின் கதறல். காட்டு வழியில் நடந்தது என்ன? என் பொண்ணு வேலைக்கு போச்சா, என் வயமை கூட்டின்னு போனா, என் பொண்ணு நீதி செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சத்யகீதன், வயது 26. அதே கிராமத்தைச் சேர்ந்த திலகவதியை 5 வருடங்களாக காதலித்து வந்தார். கடந்த 10ஆம் தேதி திலகவதியின் பெற்றோரை சத்யகீதன் செல்போனில் அழைத்துள்ளார். நானும் திலகவதியும் பைக்கில் சென்றோம். அப்போது உங்கள் மகள் தவறி விழுந்து தலையில் அடிபட்டது. சீரியஸாக இருக்கிறார், உடனே வாங்க என கூறியுள்ளார். திலகவதியின் பெற்றோர் கதறி அழுதனர். பதறி அடித்து ஹாஸ்பிட்டல் சென்றபோது அங்கே சத்யகீதன் இருந்துள்ளார். ஆத்திரமடைந்த அவர்கள் சத்யகீதனை சரமாரியாக திட்டினர். இதனால் மனமுடைந்த அவர் அங்கிருந்து பேசாமல் கிளம்பிச் சென்றார். காதலி இறந்து விடுவார் என நினைத்து விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். காதலன், காதலி இருவரும் கடந்த 10 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தனர். மூளைச்சாவு அடைந்த திலகவதி ஜூன் 20ஆம் தேதி இறந்தார். இதுகுறித்து ஹாஸ்பிட்டல் தரப்பில் திருப்போரூர் போலீசுக்கு தெரிவிக்கப்பட்டது. எங்கள் மகள் சாவுக்கு சத்யகீதன் தான் காரணம் என திலகவதியின் பெற்றோர் கூறினர். அவரை பிடித்து விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். போலீஸ் விசாரணையில் விபத்து குறித்து சத்யகீதன் முன்னுக்கு பின் முரணாக கூறியுள்ளார். அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளை பறிகொடுத்த வேதனையில் போலீஸ் ஸ்டேஷன் முன் திலகவதியின் பெற்றோர் கதறியது காண்போரை உருகச் செய்தது. என் பொண்ணு வேலைக்கு போச்சா, என் வயமை கூட்டின்னு போனா, என் பொண்ணு நீதி அவ்வளோதான். எனக்கு சந்தேகம், அவனை பிடிச்சி ரிமைண்ட் பண்ணாதான் நாங்கள் வாங்குவோம் பண்ணுவாடியே. இது வரைக்கும் நாங்கள் வாங்க மாட்டோம்யா. பேசி நர்சிங் படிக்க வச்சுனேன். என் பொண்ணு சடினால ஆசையா வேலைக்கு வர போது மாதிரி ஏற்றுன்னு பையன் பண்ண கொண்டுட்டாயா. நீங்க தான் என் தங்கச்சி பஸ் ஸ்டாண்டில் நின்று இருந்துக்குது. செம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் சத்யகீதன் ஒரு பையன் வந்து என் தங்கச்சி வழிகட்டாமல் கூட்டின்னு போய்
இல்லலூர் போகிற அந்த காட்டில் என் தங்கச்சி தள்ளிட்டான். அது சாவுக்கு இப்போ என் தங்கச்சி எல்லாம் இறந்துச்சு. அந்த சாவு எப்படி நடந்தது, அவன் திரும்ப தள்ளிட்டானா, எங்களுக்கு கொலை முயற்சியா எல்லாம் சந்தேகமாக இருக்குது. நாங்கள் எங்கள் தங்கச்சி பாடியை வாங்க மாட்டோம். அவனை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் பாடியை அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்ன பண்ணணுமோ நாங்கள் சாலை முறையில் ஈடுபடலாம்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம். அவனை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் என் தங்கச்சி பாடி நாங்கள் வாங்க மாட்டோம் ஆஸ்பத்திரியிலேருந்து. 10ஆம் தேதி 11 மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட் சிட்டாட் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அதே செம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அது வந்து பேருந்துக்காக காத்துருக்குது. காத்திருக்க டைமில் வா போன்னு கூப்பிட்டுக்கிறான். அது வரல. அது எப்படியா வழிகாட்டு டைம் பேர் ஏற்றினாங்கன்னு தெரியல. பைக்கில் எப்படி ஏறுதுன்னு தெரியல. ஏறியாச்சு. பைக்கில் வந்தவங்க கூட செம்பாக்கம் டு திருப்பூர் அந்த மெயின் ரோடு வழியாக வரல. இல்லலூர் ரோடு குறுக்கு ரோடு ஒன்று இருக்குது. அந்த காட்டு வழியாக போயிருக்கான். அங்கே போய் தான் அவன் தாக்கி தான் மண்டியில் அடிபட்டுச்சா அல்லது அவன் எதுவுமே தள்ளி விட்டு போட்டானான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. சந்தேகத்தின் பேரில் நாங்கள் வந்து அப்பயே புகார் கொடுத்தோம். புகார் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பாப்பா வந்து 1 வார காலமாக கோமா ஸ்டேஜ்லேயே இருந்தது. நேற்று காலை இன்னைக்கு காலை செத்து போச்சு, மரணம் அடைஞ்சு போச்சு. அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துனாச்சு, எங்கள் பொண்ணு செத்து போனது காவலில் இருந்து கேட்குறோம். அவனை விசாரிக்கிறேன். இப்போ தான் வந்து அந்த பேக் இருக்கிற இடம், செல்லு இருக்கிற இடம், மெக்கானிக்கு யாராவது 100க்கு ஃபோன் பண்ணாங்களா, அவங்க அங்கே இருந்தவங்க அவங்களாம் இப்போ தான் விசாரிக்கிறாங்க. நாங்கள் வந்து தான் விசாரிக்கிறீங்க. நாங்கள் எதாவது சொன்னாக்கா எங்களையே வந்து நீ யார் தனிநபர் விசாரணை பண்ணுறாங்க. பொதுவான பிரச்சனைக்கு வந்தாக்கா அல்லது ஒரு உயிர் போச்சுன்னு வந்தால் தனிநபர் விசாரணை பிரித்து அவனை வந்து தனியாக தாக்குதல் செய்யணும் அப்படின்ற மாதிரி நடவடிக்கை போலீஸ் ஈடுபடுது. அதாவது இது வந்து பாப்பாவுக்கு வந்து சரியான முறையான அந்த பையனுக்கு பாப்பாவோட நீதி கிடைக்கணும். பையனுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படணும். பையனை வந்து விசாரித்து ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த போராட்டம் நீடிக்கும். சாலை மறியலையும் இருந்து நாங்கள் நீதி பெறுறதுக்கு தயாராக இருக்கன்ற சொல்லி வாய்ப்புக்கு இல்லை. அப்படி தான் நாங்கள் விசாரித்தோம். அப்படி இல்லை. 2-3 மாதத்துக்கு முன்னாடி அந்த பையன் வந்து பேசந்தாவும் பொண்ணு வந்து வீட்டில் சொல்லியிருக்கு. அந்த பொண்ணும் சொல்லியிருக்கு, எனக்கு இன்னும் விருப்பம் இல்லைம்மா, அந்த பையன் ரொம்ப தொலை பண்ணுகிறான்னு சொல்லியிருக்குது. அந்த அடிப்படையில் 3-4 மாதம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து கூட்டின்னு போனோம் அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் லவ்வோ அல்லது 2 பேரும் போய் எங்கேயா போய் சுத்தந்தோ அது மாதிரிலாம் ஒன்றும் ஒரு சான்று எதுவும் இல்லை. டீ கடைக்குள் வந்தாலே டபுள் மீனிங். கணவரிடம் சொல்லி கதறிய மனைவி. கன்னியாகுமரி தாடிக்காரங்கோணம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வினு. அங்குள்ள இந்திரா நகர் பகுதியில் டீ கடை நடத்தி வருகிறார். காலை மாலை நேரங்களில் வினு மட்டும் கடையில் இருப்பார். பகலில் அவரது மனைவி டீ கடையை கவனித்துக் கொள்வார். இங்கு விஜய் ஆனந்த் என்பவர் அடிக்கடி டீ குடிக்க வந்துள்ளார். வினு மனைவியிடம் வேண்டுமென்றே பேச்சு கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் விஜய் ஆனந்த் பேசுவது எல்லை மீறி சென்றுள்ளது. முகம் சுளிக்கும் வகையில் இரட்டை அர்த்தத்தில் பேசி வந்துள்ளார். கடையில் யாரும் இல்லாத போது பாலியல் சீண்டலில் ஈடுபடவும் முயற்சித்துள்ளார். இதனால் பயந்து போன வினுவின் மனைவி கணவரிடம் கூறி அழுதுள்ளார். அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என மனைவிக்கு வினு நம்பிக்கை கொடுத்தார். இதையடுத்து மறுநாள் வழக்கம் போல விஜய் ஆனந்த் டீ கடைக்கு வந்துள்ளார். அவரை கண்டித்த வினு தன் மனைவியிடம் பேசியது குறித்து கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விஜய் ஆனந்த் தம்பதியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். பஜ்ஜி சுட வைத்திருந்த கொதிக்கும் எண்ணெயை எடுத்து இருவர் மீதும் ஊற்றியுள்ளார். வினுவும் அவரது மனைவியும் கொதிக்கும் எண்ணெய் பட்டு அலறி உள்ளனர். அக்கம் பக்கத்தினர் இருவரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். இது குறித்து கீரிப்பாறை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. காட்டுப்பகுதியில் தலைமறைவாக இருந்த விஜய் ஆனந்த் கைது செய்யப்பட்டான். பாலியல் சீண்டலை தட்டி கேட்ட தம்பதி மீது நடந்த இந்த கொடூர சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை உண்டாக்கியது.